பரந்தூர் ஏர்போர்ட்னா சட்டசபையில இருந்து டிஎம்கே ஆட்கள் பறக்குறாங்களே. முன்னாடி வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். என்னன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வந்து அங்க வராது, அந்த பிளானை வந்து நான் ஆட்சிக்கு வந்தா டிராப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து அவரு ஆட்சிக்கு வந்து அந்த வாக்குறுதியை வந்து காப்பாத்திருக்காரு. ஸோ அந்த மக்கள் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பரந்தூர் என்னாச்சுன்னு, பரந்தூர் இப்ப பக்காவா ஆயிடுச்சு, பரந்தூர்ல இனி வந்து ஏர்போர்ட் கிடையாது. அதே மாதிரி டிஎம்கே ஆட்களுக்கும் பரந்தூர் பத்தி பாயிண்ட்ஸும் கிடையாது. அதுக்கப்புறம் கேஸ் வந்து வருஷத்துக்கு 3 தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போல இருந்துன்னா நெக்ஸ்ட் இயர் ஜான்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நிறைய அகெயின்ஸ்ட் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியில் 6 சொல்லியிருந்தாரு, இப்போ என்ன 3 தான் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குறுதி வந்து இந்த நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்தது அந்த வார்னால. ஸோ அதுக்கு முன்னாடி தான் இந்த வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. மேபி அந்த தட்டுப்பாடு வரதுனால மேபி குறைச்சிருக்கலாம் வாக்குறுதியில். ஏன் வந்து எல்லாருமே இப்படி யோசிக்கலாம், ஏன்னா வந்து இந்த தட்டுப்பாட்லேயும் வந்து அவர் வருஷத்துக்கு 3 கேஸ் தராரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாராட்டுக்கான விஷயம் தானே. ஏன் எல்லாமே அகெயின்ஸ்டாவே சொல்றீங்க, இந்த டைம்ல வந்து இது கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். அது இல்லாம அவர் வந்து அடுத்த 6 மாசத்துலயே இதை வந்து அனௌன்ஸ் பண்றாரு, எவ்வளோ நல்ல விஷயம் தானே, பாராட்டுக்கான விஷயம் தானே இது. சில பேர்லாம் வந்து ஜெயிச்ச அடுத்த எலெக்ஷன் வரத்துக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி தான் எல்லா வாக்குறுதியும் பண்றாங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் 2லேருந்து மகளிர் பயணம் ஃப்ரீ, எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக பயணம் பண்ணலாம் எல்லா பஸ்லையும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாக்குறுதி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து அவர் நிறைவேற்றாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2லேருந்து எல்லாருமே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடுவில் எல்லாம் அந்த போட்டிருந்தாங்க விடியல் மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லி, அந்த விடியலையும் தூக்கியாச்சு, டிஎம்கேயும் தூக்கியாச்சு.